ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் தேங்காய் பால் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க தேங்காய் பால் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் புட்டிங்காக ஒரு முழு தேங்காவை எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயில் உள்ள கருப்பு தோலெல்லாம் நீக்கிட்டு தேங்காவை இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண இந்த தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நெய்ஸாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா தான் தேங்காய் பால் நல்லா திக்காக வரும். அரைச்ச தேங்காய் பாலை ஒரு ஜல்லடை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா பாலாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு முழு தேங்காவுக்கே இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது, நல்லா திக்காகவே இருக்கட்டும். இப்போ தேங்காய் பாலை இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வேற ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு முழு தேங்காவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போதுமான அளவு. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலிலிருந்து கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கலந்துக்கோங்க, கெட்டிகள் எதுவுமே விழுகாமல். இது போல் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை தேங்காய் பாலில் கலந்துட்டு சேர்க்கும்போது தேங்காய் பால் புட்டிங் கெட்டிகள் எதுவுமே விழுகாமல் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த தேங்காய் பாலோடய சேர்த்துருங்க. உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் பால் அரைக்கும் போதே 2 ஏலக்காவும் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு கலந்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் வேணான்னா தேங்காய் பால் அரைக்கலை ஏலக்காய் மட்டுமே சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஜீனி சேர்த்துக்கோங்க. இந்த புட்டிங்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இனிப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் கலந்து கொடுத்துட்டு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் இந்த அளவுக்கு நல்லாவே வத்திருச்சு. இதுக்கப்புறம் கூடுதலாக 1 ஸ்பூன் அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் இனிப்பு பத்தாதனால கூடுதலாக 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்துட்டு நல்லாவே கலந்து கொடுத்துருங்க. இப்போ தேங்காய் பால் புட்டிங் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் சூட்டோடைய ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு கிண்ணத்துலேயோ நீங்கள் மாற்றிருங்க. அதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ரொம்பவே கெட்டியாகி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிண்ணத்துலேயே பவுல்லே மாற்றும் போது நல்லா பீஸ் போட்டு கட் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். பவுலில் ஊற்றுனதுமே இந்த அளவுக்கு நல்லா குலுக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்கள். இந்த தேங்காய் பால் புட்டிங் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். இந்த தேங்காய் பால் புட்டிங் நீங்கள் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே வெளியில் வச்சுட்டும் நீங்கள் 1 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள் தேங்காய் பால் புட்டிங் எந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு. வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இந்த தேங்காய் பால் புட்டிங். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பால் புட்டிங் கட் பண்ணும்போது எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக எப்படி தேங்காய் பால் புட்டிங் பண்ணுறதுனா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இப்படி ஒரு புட்டிங் பண்ணி கொடுங்க, ரொம்பவே அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் புட்டிங் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.